அன்புடைய மறைக்கல்வி வித்தகராக நம் தாமஸ் கவான் டஃபியினுடைய ஊன்றுதலில் நீங்கள் இருவருமே மறைக்கல்வி போதனை பயிற்சி பெற்று உங்கள் தளங்களில் பணி செய்கிறீர்கள். இது நாங்கள் கண்டறிந்த மிகப்பெரிய பொக்கிஷம். ஏனென்றால் கணவனும் மனைவியுமே ஒரு மறைக்கல்வி பயிற்சி பெற்று வேதியராக இருப்பது ஒரு தமிழகத்திலே ஒரு பெரிய சான்று. அதன் அடிப்படையில் உங்களுடைய நிலையை, உங்களுடைய அந்த பணியை பற்றி தெரிவிக்குமாறு அன்புடன் வேண்டுகிறேன். என் பெயர் ராஜேந்திரன், திண்டுக்கல் மறை மாவட்டம். சிறுபிள்ளையிலிருந்து இந்த மறைக்கல்வி மற்ற ஞான காரியங்களில் அதிகமான ஈடுபாடு உண்டு. தினமும் திருப்பணிக்கு செல்வது, பங்கு தந்தையர்களுக்கு உதவி செய்வது என்ற அடிப்படையில் அப்படி நடந்து கொண்டிருந்த வாழ்க்கையில் 1995 முதல் 97 வரை இந்த நடுநிலையத்தில் தாய்ப்பள்ளியில் வேதியராக பயிற்சி பெற்று இந்த 28 ஆண்டுகளை நிறைவு செய்திருக்கிறேன். திண்டுக்கல், திருச்சி மறை மாவட்டங்களிலே பல பங்குகளில் பணி செய்து தற்பொழுது திண்டுக்கல் மறை மாவட்டத்தில் உள்ள மரபுப்பட்டி சந்தியாகப்பருடைய திருத்தலத்தில் புதுமைகள் விளங்கக்கூடிய திருத்தலத்தில் பணி செய்து கொண்டிருக்கிறேன். இது மிகப்பெரிய எனக்கு கிடைத்த பேர். இந்த பெயருக்கு காரணம் ஃபாதர் தாமஸ் கவான் டப்பி அவர்கள். ஒவ்வொரு நாளும் நாங்கள் திருப்பள்ளி முடிந்த ஒருபாடு அவருடைய கல்லறைக்கு சென்று ஜெபிப்பது வழக்கம். அந்த அளவுக்கு இந்த இல்லத்தை உருவாக்கிய அவருடைய அந்த ஒரு உருவாக்கம் இல்லை என்று சொன்னால் நாங்கள் வேதியர்களாக இருக்க முடியாது. அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்த தாமஸ் கவான் டப்பி அவர்களுக்கு இறை ஊழியர் பட்டத்தை திருச்சபை வழங்கி அவரை கௌரவப்படுத்தி திருச்சபையினுடைய பணிகளுக்கு உருவாக்கத்தை தரும்படியாக வேண்டுகிறோம். அம்மா நீங்கள் சொல்லுங்கள். நானும் சிறு வயதிலிருந்தே இறைப்பற்று எனக்கு அதிகமாக இருக்கும். கோவிலுக்கு அருகில் எனது வீடு இருந்ததால் அடிக்கடி திருப்பலியில் பங்கு கொள்வது, மாதா சபை வழிநடத்துவது, இளம்பெண்களை வழிநடத்துவது, மறைக்கல்வி கிளாஸ் எடுக்கிறது, புதுநன்மை கிளாஸ் எடுக்கிறது, அந்த மாதிரி என்னை வேதியர் பயிற்சிக்கு முன்பாகவே எனது பங்கில் உள்ள பங்கு தந்தையர் என்னை பயன்படுத்தினார்கள். அந்த ஆர்வத்தை காட்டி இந்த வேதியர் பணிக்கு என்னை அந்த பங்கிலிருந்து பெண் வேதியர் எடுத்ததுனால 2000 என்னை அனுப்பினார்கள். நானும் அதை பயன்படுத்தி கொண்டேன். அதற்கப்புறம் பூந்தமல்லியில் நாங்கள் 1999 அப்போ எல்லாருமே நாங்கள் பெண் வேதியர்கள் மலேசியா மற்ற தமிழக அளவில் விவிலிய பணிக்குள்ள திருவிவிலியம் பற்றி நாங்கள் படித்தோம் ஓராண்டு மட்டும். அதற்கடுத்து இங்கு அதை தொடர்ந்து 2000 பெண் வேதியர்கள் ஆயர் பேரவையில் முடிவெடுத்து பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று எங்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுத்தார்கள். நாங்களும் முப்பணி நடுநிலையத்தில் நல்ல விதத்தில் பயிற்சி பெற்றோம். திரும்பி 2001 நாங்கள் திரும்பி பயிற்சி முடித்த பிறகு நாங்கள் எனது திண்டுக்கல் மறை மாவட்டத்திற்கு எங்களை அனுப்பி வைத்தார்கள். முதன்முறையாக ஆயர் அவர்கள் எங்களுக்கு அன்பியத்தை ஒவ்வொரு அன்பியமாக ஏற்படுத்த சொல்லி ஃபஸ்ட்டு ஒரு புதிய அனுபவமாக இருந்தது. அதற்கடுத்து 2/1/2002 தான் எங்களுடைய திண்டுக்கல் மறை மாவட்டத்தில் அங்கீகாரத்தோடு என்னை பணியில் அமர்த்தினார்கள். அதற்கப்புறம் பேராயர் முன்னாள் அந்தோணி பாப்புசாமி அவர்கள் எங்கள் திண்டுக்கல் மறை மாவட்ட ஆயராக இருந்த பொழுது திருவிவிலியம், மறைக்கல்வி பணிக்குழு, திருவழிபாட்டு பணிக்குழு அந்த அலுவலக பணியில் என்னை பொறுப்பாளராக நியமித்தார்கள். இன்று வரை நான் அந்த அலுவலக பணியிலே பங்கெடுத்து கொண்டிருக்கின்றேன். மறைக்கல்வி பள்ளிகளுக்கு ஆய்வு செல்வது, மறைக்கல்வி நன்னறி வினாத்தாள் தயாரிப்பது, விவிலியம் திருவழிபாட்டுக்குரிய எல்லா பணிகளையும் நான் அலுவலக பணியிலே இருந்து இன்று முறை சிறப்பாக எங்களுடைய செயலர் தந்தை சொல்வதை கீழ்ப்படிந்து சிறப்பாக செயல்பட்டு வருகிறோம். நன்றிப்பா. இருவரும் மறைக்கல்விக்காக அர்ப்பணித்து நீங்கள் வாழ்வை அர்ப்பணித்தீர்கள். ஒவ்வொரு சனிக்கிழமையும் 7 மணிக்கு நாங்கள் டஃபிக்காக இறை நிலைக்கு ஜெபமாலை ஜபிக்கிறோம். அந்த லிங்க் உங்களுக்கு அனுப்புகிறோம். அதில் இணைந்து ஒரு 10 ஜபிக்க உங்களை அன்புடன் அழைக்கிறோம். நன்றிமா. அவருக்கு இறை ஊழியர் பட்டத்தை கொடுக்க நாங்கள் சிறப்பாக ஜபிப்போம். நன்றி. உங்களோடு இணைந்து நன்றி.